தேர்தலில் நாட்டு மக்களின் நாடி கணிப்பை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய தலைமுறையின் செய்திக்குழுவினர் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நமது செய்திக்குழுவினர் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் உள்ளனர். அம்மாநிலத்தின் தேர்தல் கள நிலவரத்தை பதிவு செய்கிறார் நமது மூத்த செய்தியாளர் சண்முக சுந்தரம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் குல்மார்க் பகுதியாகும். குல்மார்க் பனிமலையில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மலைப்பகுதியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பாகிஸ்தான் எல்லைப்பகுதி வந்துவிடும். அந்த அளவுக்கு பனி படர்ந்த ஒரு மலையில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். குல்மார்க் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருப்பதை நாம் காணப்பட முடிகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் இங்கு நிம்மதியாக சுற்றுலாவை ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த மட்டில் தேர்தல் என்பது சற்று வித்தியாசமாகவே காணப்படுகிறது. என்றால் முற்றிலுமாக ஒரு ராணுவ பாதுகாப்புடன் தான் இங்கு தேர்தல்கள் நடைபெறுகின்றன. இங்கு மொத்தம் 6 மக்களவை தொகுதிகள் தான் இருக்கின்றன. ஆனால் 6 மக்களவை தொகுதிகளே 5 கட்ட தேர்தலாக நடைபெறுகிறது என்றால் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு கவனிப்புடன் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்தலை நடத்துகிறது என்று. கிட்டத்தட்ட 1 லட்சம் ராணுவத்தினர் மற்றும் 30,000 காவல் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் 60,000 மத்திய துணை ராணுவ படையினர் ஆகியோர் எல்லாம் இந்த தேர்தலுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்த இருக்கின்றனர். அந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பொறுத்தமட்டில் 3 நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கின்றனர். குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருக்கும் குலாம் நபி ஆசாத் உதம்பூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சராக இருக்கும் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா ஸ்ரீநகர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். மக்கள் ஜனநாயக கட்சியின் மெஹபூபா பேகம் அனந்த்நாக் தொகுதியிலே போட்டியிடுகிறார். தற்போது நாம் இருக்கின்றது இந்த குல்மார்க் பகுதி பாரமுல்லா தொகுதியிலே இருக்கின்றது. இந்த பாரமுல்லா தொகுதியெல்லாம் பயங்கரவாதத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்ட பகுதி என்றுதான் கூற வேண்டும். தற்போது இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் பல்வேறு வித்தியாசமான சூழ்நிலை நம்மால் காண முடிகிறது. மற்ற இடங்களில் நடைபெறும் தேர்தலுக்கும் இங்கு நடைபெறும் தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. அதை நாங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும்போது காண முடிந்தது. அது குறித்து நம்முடைய இணை செய்தியாளர் கணேஷ் மரிதாஸ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்போம். கணேஷ், ஜம்மு காஷ்மீர் முழுவதும் நாம் சென்று வந்தோம். நீங்க நம்ம நாட்டில் பறக்கின்ற பரப்புரை, அதாவது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இருப்பதற்கும் இங்க இருப்பதும் என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க? நிச்சயமா சுந்தர், நம்ம தேர்தல் செய்தி தொடர்பாக கடந்த 3 நாட்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்தோம். குறிப்பா பாராமுல்லா, உதம்பூர், அகமத், அனந்த்நாக் போன்ற பகுதிகளெல்லாம் போயிட்டு வந்தோம். இங்க இந்த போயிட்டு வந்த பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியே நமக்கே எழுகிறது. ஏன்னா குறிப்பா தமிழ்நாடு மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீர் தவிர்த்த மற்ற மாநிலங்கள்லாம் தேர்தல் எல்லாமே ஒரு களை கட்டி காணப்படும். ஆனா இங்க தேர்தல் நடைபெறுதா என்ற கேள்வி நம்ம முன்னாடி எழுது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு கொடியோ தோரணங்களோ எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் தான் இருக்குது. தேர்தல் நடப்பதற்கான அடையாளமே நம்மளால காணப்பட முடியல. பல மக்கள்கிட்ட, நம்ம இளைஞர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலை பத்தி அவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காஷ்மீர் வடக்கு பகுதியில் பார்க்கும்போது தேர்தலை பெரும்பாலான இளைஞர்கள் சரி, பெண்கள் சரி, முதியோர்கள் சரி, பெரும்பாலானோர் தேர்தலை தாங்கள் புறக்கணிக்க போவதா சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை அவங்க சொல்றதுக்கான அச்சத்துடனே நாங்க தேர்தலை புறக்கணிக்க போறோம் என்ற வார்த்தையை மட்டும் அவங்க முன்வைக்கிறாங்க. நிச்சயமா கணேஷ், நீங்கள் கூறியதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தமட்டில் பெரும்பாலான பகுதி, குறிப்பாக வடக்கு காஷ்மீர் பகுதியில் பெரும்பாலானோர் தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றால் உரியத் மாநாட்டு கட்சி, ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி மற்றும் ஜம்மு காஷ்மீர் விடுதலை இயக்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிக்காவிட்டால் தகுந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பகிரங்கமாகவே நோட்டீஸ்களை விநியோகித்து மிரட்டி வருகின்றனர் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் ராணுவத்தினர் கட்டுப்பாடு முழு பாதுகாப்பு கொடுத்தாலும் ஒரு பக்கம் பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறது. ஆனால் மறுபக்கத்தில் அச்ச உணர்வு அதைவிட அதிகமாக காணப்படுவதால் எந்த அளவுக்கு தேர்தலில் வாக்குகள் பதிவாகும் என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது.